வேதாகம கடின வார்த்தைகளில் இன்றைக்கு தர்ப்பணங்கள் என்ற வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதலாவதாக அந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 38 ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். இந்த வசனத்துல தர்ப்பணங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. இந்த தர்ப்பணங்கள் என்பதற்கான இணையான ஆங்கில வார்த்தை பிரான்ஸ் மிரர்ஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். அப்படி என்றால் இதற்கு எளிமையான தமிழ் அர்த்தமுள்ள வார்த்தை வெண்கல கண்ணாடி, முகம் பார்க்கும் வெண்கல கண்ணாடி என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அர்த்தத்தை இந்த வசனத்தில் வைத்து பார்க்கும்போது மோசே இஸ்ரவேல் தேசத்தின் பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் தேசத்தின் பெண்கள் தாங்கள் பளபளக்கும் முகம் பார்க்கும் வெண்கல கண்ணாடியை ஆண்டவருடைய ஆலயத்தின் பணிப்பொருட்கள் செய்வதற்கு என்று கொடுத்து உதவினார்கள் என்பதை பார்க்கலாம். நாமும் நம்முடைய பொருட்களை பிறருடைய நலனுக்காக ஆண்டவருடைய பணிக்காக கொடுக்கும் தன்மையை உடையவர்களாக இருப்போம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.